டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிராக தொடுத்த அனைத்து வழக்குகளையுமே தமிழக அரசு வாபஸ் வாங்கியிருக்காங்க. நீதிமன்றத்தினுடைய கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப ஒரு டாஸ்மாக் நிறுவனம் என்பது தமிழக அரசோட நிறுவனம். ஏற்கனவே 47க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தமிழக அரசு இங்கே புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். 1000 கோடி அளவுக்கு ஒரு ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக. எதுவும் புதுசு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பாட்டில் கணக்கு கொடுக்கறது, டிரான்ஸ்போர்ட்டில் எக்ஸஸ் செலவுகள் எழுதுறது, 10 லாரி எடுத்து வாடகைன்னா அது 25 லாரி எழுதுறது, 3000 ரூபா வாடகைன்னா 5000 ரூபா எழுதுறது, இந்த மாதிரி ஊழல்களே 1000 கோடிக்கு மேலே இருக்குது. இன்னும் சரக்கு என்ன விலைக்கு வாங்குகிறோம், எம்ஆர்பி என்ன விலைக்கு விற்கிறோம், அந்த எம்ஆர்பி யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, இந்த விலையை யார் ஃபிக்ஸ் பண்ணுறா, எந்த கம்பெனியில் எவ்வளோ வாங்கணுங்கிறத யார் டிசைட் பண்ணுறா, ஏன் பல சாராய ஆலைகள் மூடப்பட்டிருக்கு, பல சாராய ஆலைகள் அதிகமாக ஆர்டர் கிடைக்குது, இந்த ஊழல்லாம் இனிமேல் தான் பார்க்கணும். அப்போ பல அமைச்சர்கள் அதில் வருவாங்க. நிச்சயமாக டெல்லி மாதிரி ஒரு பல நடவடிக்கைகள்லாம் இங்கே வரக்கூடும். மக்கள் பணம்ல சூறையாடப்படுது. நீங்கள் டாஸ்மாக் நிறுவனங்கிறது மக்கள் பணம் தானே. இந்த 52,000 கோடி வருதுன்னா யார் பணம்? ஏழை எளிய உழைப்பாளி மக்கள் பணத்தை பாக்கெட்டில் நேரடியாக எடுக்கிறோம். சம்பாதிச்சதில் வருமான வரி கட்டலை. அந்த 52,000 கோடி உழைச்ச காசில் 200 ரூபா 300 ரூபா கொடுத்த பணத்தை வாங்கி அதில் இப்படி ஊழல் பண்ணுறீங்களே அப்படின்னு இடி நடவடிக்கை எடுத்திருக்கு. உடனே நடவடிக்கைக்கு பயந்து என்ன பண்ணீங்க, இடி நடவடிக்கைக்கு தடை கேட்டு போகிறீங்க. போன உடனே அங்கே போய் என்ன சொல்கிறீங்க, இங்கே பெண்களை 8 மணி வரைக்கும் விசாரணை பண்ணாங்க, அவங்கள பயமுறுத்துனாங்க, இப்படிலாம் கட்டுக்கதையெல்லாம் அள்ளி விட்டீங்க. ஒரு அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஒரு அரசு அதிகாரிகளை எப்படி விசாரிக்கணும்னு தெரியாதா? உடனே என்ன பண்ணீங்க, உங்களுக்குள்ள ஒரு பயம் எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றம் போனீங்க. இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு விசாரிக்க சொல்லுங்கன்னு போனீங்க. இது என்ன நியாயம்? தமிழ்நாடு அரசாங்கமே நடத்துகிற ஒரு வழக்கு தமிழ்நாடு நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடத்த முடியாமல் வேறு மாநிலத்துக்கு கேட்ட வரலாறு இந்தியாவில் எப்போவுமே கிடையாது. ஒரு புதிய அசிங்கத்தை ஏற்படுத்தினீங்க. உடனே அங்கே இருக்கிற நீதிபதிகளை சொன்ன, நீ நேரம் மெட்ராஸ் போங்க, மெட்ராஸ்லேயே கேஸ் நடத்துக்கன்னு உங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க, திருப்பி அனுப்பிட்டாங்க. இப்போ என்னாச்சு, மறுபடியும் இங்கே போய் இன்றைக்கி நீதிபதிகள் பட்டியலிடப்பட்டு வழக்கு வருது. கேட்குறாரு கேள்வி, நீங்கள் பதில் சொல்லுங்கள். குறைந்தபட்சம் உயர்நீதிமன்றத்திலேயாவது நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ மற்ற இடத்துல எப்படியாவது உருப்படாமல் போங்க, உயர்நீதிமன்றத்திலேயாவது நேர்மையாக நடந்து கொள்ள வந்தோன்னா அர்த்தம் அவர் கேட்ட கேள்விக்கு, நீதிபதி கேட்ட கேள்விக்கு. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தை, அதாவது தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்தை நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா, சென்னை உயர்நீதிமன்றம் பேர், ஆனால் தமிழக உயர்நீதிமன்றத்தில் எங்களை தமிழக அரசே நம்பலை, தாழ்மையாக நினைக்கிறீங்க, தாழ்த்தி யோசிக்கிறீங்க எங்களை பற்றி, சென்னை உயர்நீதிமன்றத்தை நம்பலைங்கிற வேதனையை இன்றைக்கி நீதிபதிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை விட மோசம். மூணாவது, இந்த டாஸ்மாக் கேஸு, இந்த கேஸ் எடுத்து நீங்கள் வழக்கு நடத்துகிறீங்க, இது பொதுநல வழக்கா அல்லது உயர் அதிகாரிகளை, அதாவது டாஸ்மாக் அதிகாரிகளை, இவங்களோட ஒத்து செயல்படுற அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கான வழக்கான நீதிபதிகள் கேட்குறாங்க. இது இன்றைக்கி கேட்ட கேள்வி தமிழக வரலாற்றில் ஒரு கருப்பு தினம். உயர்நீதிமன்றம் ஒரு ஊழல் வழக்கில் தமிழக அரசை, திராவிட மாடல் தமிழக அரசை, திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய அரசை இந்த அளவுக்கு கேள்வி கேட்டிருப்பது மிக மிக பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது, ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. உண்மையிலே அவருடைய நீதிபதியினுடைய வாக்குகள் எல்லாம், அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் 100க்கு 100 உண்மை. மக்கள் திமுக அரசின் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள். இவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை விட்டு உச்சநீதிமன்றத்துக்கு செல்வதற்கு என்ன மாதிரியான அச்சம் உங்ககிட்ட இருந்தது? என்ன அச்சம்னே புரியலைங்க. அது யார் சொல்லிக் கொடுத்தா, எப்படி சொல்லிக் கொடுத்தா? இவங்க எங்கே இருந்தாலும் இவங்களுடைய வார்த்தைகளில், இவங்களுடைய பிரமாண பத்திரங்களில், இவங்களுடைய வாதிடுகிற விஷயங்கள்லாம் நேர்மையும் உண்மையும் இருந்தால் இவங்க ஏன் போகணும்? அப்போ நீங்கள் இது என்ன செட்டிங் கேமா? நான் அங்கே வர்றேன், நீங்கள் அங்கே ரெடியாக இருங்க, பாம்பேயில் ரெடியாக இருங்க, பெங்களூர் ரெடியாக இருன்னு எதுவும் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களான்னு தெரியல. இது எங்களை மாதிரி சாமானியர்களுக்கு இது மிக மிக புது விஷயம். டெக்னிக்கலாக இதில் எதுவுமே இல்லை. டெக்னிக்கலாக இல்லாதனால தானே உச்சநீதிமன்றம் திருப்பி தூக்கி போட்டுருச்சு பாலை, நீ எடுத்துகிட்டு மெட்ராஸ் போயான்னு. இது ரொம்ப அவமானம் தானே. இதில் எந்த காரணங்கள், இவங்க ஏதாவது காரணங்களை, ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிட்டு மாற்ற பார்த்தாங்களா அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் தெரிஞ்சால் நல்லது.